இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். பட் நம்ம வந்து இது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட முடியாது. ஓகேவா? நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது இதுன்னு ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஹிஸ்ட்ரினா என்ன? இப்ப நம்ம எப்பவுமே வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நார்மலி ஹிஸ்ட்ரினா நம்ம பழைய விஷயங்கள். இப்போ ஹிஸ்ட்ரின்னு சொல்லும் போது 1800 ஹிஸ்ட்ரி தான், 4600 ஹிஸ்ட்ரி தான், போன வருஷமும் ஹிஸ்ட்ரி தான். ஸோ ஹிஸ்ட்ரிங்கிறது எப்படி ப்ரீ இண்டிபெண்டன்ஸா இல்லை போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பத்தி படிக்கிறோமா, இல்லை ப்ரீ பிரிட்டன் இரா பத்தி படிக்கிறோமா, இல்லை எந்த ஏடிபிடி அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும்ல. ஸோ ஜென்ரலாகவே ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு புதுசா நம்ம ஆடிட் படிக்க வரவங்களுக்கோ இல்லை புதுசா வந்து நம்ம வந்து அக்கௌண்டிங் உள்ள வரவங்களுக்கோ என்ன தோணும்? ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்னா ஒருவேளை இந்த கம்பெனியோட பழைய இன்ஃபர்மேஷன்லாம் போல இருக்கு நம்ம நினைச்சுப்போம்ல. அது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன். அப்படி இருக்கக்கூடாது. ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 2023 ஏப்ரல்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை 2024 மார்ச் 31 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பீரியட் இருக்கு இல்லையா, இந்த பீரியடுக்குள்ள நடக்கக்கூடிய அத்தனை டிரான்சாக்ஷனையும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்றோம். ஏன்னா இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிட்டதுனால. நம்ம எப்போ ஆடிட் பண்றதுக்கு வருவோம்னா இந்த 2023 ஏப்ரல்ல இருந்து 2024 மார்ச் 31 வரைக்கும் நடந்த இந்த மொத்த டிரான்சாக்ஷன்ஸையுமே மேனேஜ்மெண்ட்டும் சரி இல்லை அந்த சார்ஜ் வித் கவர்னன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டா வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பு. நம்மளோட பொறுப்பு என்னன்னா அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட்டோ அதில் இருக்க இன்ஃபர்மேஷனோ எல்லாமே ட்ரூவா இல்லையா, எப்படி இருக்கு, ஃபேர்லி ரீசனபிளா நம்ம பார்க்கறது நம்மளோட வேலை. இது நம்ம எப்போ பார்க்க ஆரம்பிப்போம்னா ஆஃப்டர் 31 மார்ச் தான் நம்ம பார்ப்போம். ஆர் அட்லீஸ்ட் அந்த ஃபேக் எண்டில் வந்து நம்ம இதை செய்வோம். ஸோ இந்த லாஸ்ட் 12 மந்த்ஸா நடந்த விஷயத்தை தான் நம்ம இங்கே ஆடிட் பண்றோம். அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு பேர் என்னன்னா ஆடிட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பேரு. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த பக்காவா இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் இயர் தான். இந்த கரண்ட் இயர் அதை பத்தி நம்ம வந்து ஆடிட் பண்ண போறோம்னா இந்த ரீசென்ட்லி முடிஞ்ச வருஷம் 2023 to 24 இதுதான் நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாஸ்ட் இயர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கு அதை தனியா மென்ஷன் பண்ணுவாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கடந்த 10 வருஷத்தோட இன்ஃபர்மேஷனுமே ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான். ஆனா ஒவ்வொரு வருஷத்தையுமே தனித்தனியா தான் ஆடிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது ஏன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா சில நேரங்கள்ல சில ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸ், அதாவது ஆடிட் என்கேஜ்மெண்ட் கூட சொல்ல முடியாது, சில என்கேஜ்மெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரை பத்தின சில எஸ்டிமேட்ஸ், ஃபியூச்சர் பத்தின சில இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதெல்லாம் வந்து நாங்க கரெக்டா எஸ்டிமேட் பண்ணியிருக்கோமான்னு கேட்டெல்லாம் சைன் கேட்பாங்க. ஆடிட் இட்ஸ் நாட் ஈவன் ஆடிட் ரேஞ்ச்க்கு வராது, பட் தனியாக அது ஒரு நம்ம வந்து ஒரு அஷூரன்ஸ் ரிலேட்டடா நம்ம பண்ணி தருவோம். அந்த மாதிரி நம்ம ஆடிட்டர் வந்து ஒரு சைன் பண்ணி தராங்கன்னா அது எதுக்காக, ஃபியூச்சர் இப்படிலாம் இருக்கும்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணி அவங்க போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த மாதிரி நாங்கள் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த மருந்துக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட்டபிலிட்டி இருக்கு, ஸோ இது நாங்கள் வித்தோம்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நாங்கள் சம்பாதிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் உண்மையா இல்லையா என்ன எதுன்றதை பார்த்து சைன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்னன்னா இன் ஃபியூச்சர் இதுக்கப்புறம் நடக்க போறது. ஸோ ப்ராஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து சரி பார்க்கறது. இது வந்து நடந்து முடிஞ்ச விஷயத்த சரி பார்க்கறது. ஸோ ஜென்ரலி ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து கரெக்டா இல்லையான்னு பார்க்கறது தான். ஸோ திஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஈவன் தோ பேசிக்காக இருந்தால் கூட சில நேரத்தில் நம்ம என்ன நினச்சிப்போனா நமக்கு தெரியும்னு நினச்சி நம்ம மூவ் ஆன் பண்ணிடுவோம். பட் இதோட கிளாரிட்டி இல்லாததுனால நிறைய இடத்துல ஒரு இதை விட காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் வரும்போது இதுல கிளாரிட்டி இல்லைன்னா நமக்கு அது புரியாது. ஸோ பேசிக்கலி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இஸ் நத்திங் பட் தி இமீடியட்லி ப்ரிசீடிங் அந்த 12-month period during which the company has been ஆப்பரேட்டிங் அண்ட் அந்த ரிலேட்டடான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை ஆடிட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் யூ கேன் வாட்ஸ்அப் மீ இந்த நம்பர் கிவன் பிலோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.